ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் கல்யாணத்தில் செய்கிற மாதிரி வீட்லேயே நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கொட்டை நார் இல்லாமல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பத்தை தேங்காவை பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் குழம்பு தாளிக்க போகிறோம். அதனால் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த புளியும் தேங்காவையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு கலந்து வச்சுட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாறிச்சு. இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இதை மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரக்குழம்புக்கு இதை மாதிரி சின்ன கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம். கல்யாண காரக்குழம்புன்னு சொல்லிட்டு மொச்சக்கொட்டை இல்லைன்னா எப்படி மொச்சக்கொட்டை 200 கிராம் அளவுக்கு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காவையும் புளியும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டையை சேர்த்து கலந்து விட்டுருவோம். இப்போ தேங்காவையும் புளியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு பார்த்துட்டு இதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை கலந்துட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். நம்ம அந்த புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மிக்ஸி ஜாரை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிக்கிறேன். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நிறைய தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டுடலாம். குக்கரில் விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளுடைய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் மொச்சக்கொட்டை வேகிறதுக்காக 3 விசில் விட்டுருந்தேன். கல்யாண வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வத்தக்குழம்புல வத்தல் இல்லைன்னா எப்படி? இப்போ வத்தலை தாளித்து போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. வத்தல் தாளிக்கவும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்கும் போதே நீங்கள் வத்தல் தாளிக்கிறதுனாலும் ஓகே தான். பேன் காஞ்சிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தோம்னா அந்த குழம்புடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் தாளிக்கிறதுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டி கப்பால் ஒரு கப்பாலுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த வத்தலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்புல இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கல்யாண வத்த குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.